இப்படியே ஓடிட்டு இருக்க முடியாது டாம். இந்த தொழிலை விட்டுறலாம். சீக்கிரம் ஏதாவது முடிவெடு. நீ சொல்றது சரிதான். என்கிட்ட அதுக்கு ஒரு திட்டம் இருக்கு. இதுதான் அதுக்கான சாவி. கடைசியா ஒரே ஒரு வேலை. ரைஸோட மொத்த பணத்தையும் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஊரை விட்டு நம்ம போயிடலாம். நிம்மதியா ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். என்ன சொல்ற? புது பாஸ்போர்ட்ஸ், புது வாழ்க்கை, யாரை பார்த்தும் பயப்பட தேவையில்லை, சுதந்திரமா இருக்கலாங்கிற. அதேதான். நாம மோத போறது ரியோலயே ரொம்ப மோசமானவங்க கிட்டன்னு தெரியும்ல. நல்லாவே தெரியும். அப்போ ஒரு டீமை உருவாக்குவோம். நமக்கு உடனடியா என்ன தேவைன்னு பார்ப்போம். நீ சொல்லிட்டோம். உழவு பார்க்க நமக்கு ஒரு ஆள் தேவை. நடக்கிறது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்புறம் காதை கட்டுறவன். அவன் சொல்ற பொய்யை எல்லாரும் நம்பணும். அதுக்கு ஆள் இருக்காங்க. அவன் இடத்துல செக்யூரிட்டி லெவல்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். சர்க்கியூட்ஸ் டீல் பண்றதுக்கு ஒருத்தன் தேவை. எவ்வளவுதான் முடியும்? செக்யூரிட்டி லெவலோடு சேர்த்து கம்ப்யூட்டரை ஹேக் பண்ண ஒரு கம்ப்யூட்டர் ஜீனியஸ் தேவை. வேற எதையும் சமாளிக்க தெரிஞ்ச ஆயுதங்களை சப்ளை பண்ண ஒரு ஆள் தேவை. நம்ம எல்லாருக்குமே பேக்கப்பா இருக்கணும். சரி, வேற என்ன தேவை? ரொம்ப முக்கியமான ஒண்ணு, திறமையான 2 டிரைவர்ஸ் தேவை. மின்னலை விட அவங்க வேகமா இருக்கும், அதே சமயம் விவேகமா செயல்படணும். அதுக்கு பிரச்சனையே இல்லை. இங்கேயும் வந்துட்டிய? பெரிய வேலை. நாங்க உன்ன மாதிரி கத்துக்குட்டியெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. ஏன் உன்னையே கூப்பிடும் போது என்ன கூப்பிட மாட்டாங்களா என்ன? இந்த பழையக்கார மாத்திர மாதிரி உனக்கு என்னமே இல்லையா? அப்படின்னா நீ வேணா எனக்கு ஒரு புதுசா BMW வாங்கி கொடு. எப்படி இருக்க? நல்லா இருக்க. பார்க்கும் போதே தூக்குறாளே. ரேட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? தலை எடுக்கிறதுக்கு மட்டும்தான் நான் அடுத்தவங்க கிட்ட ரேட் பேசுவேன். என்ன ரேட் பேசலாமா? பாத்தியா, பொண்ணுங்க கிட்ட மொக்க வாங்கணும்னா இந்த மொட்டைக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. இவன் எத்தனை பொண்ணுங்க கிட்ட அசிங்கப்பட்டாலும் சத்தியமா திருந்தவே மாட்டான். எதுக்கு வந்தீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்க. என்ன இவர் மட்டும் வேலையை பார்ப்பாரா, நாங்க வேலையை பார்க்கணும். இந்த மாதிரி பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. முதல் தடவை தான் சொல்லுவேன், அடுத்த தடவை சொல்ல மாட்டேன். கொன்னுடுவியா? இந்த 2 காமெடியனுங்க யாரு? சர்க்கஸ்ல இருந்து ஓடி வந்து இந்த பருப்பு சப்போர்ட் பண்ணல. பேசினா பயந்துரும். மார்க்கெட் சண்டையை விட இவனுங்க சண்டை மோசமா இருக்கு. சொன்னா கேளுங்க. எல்லாரும் அறிமுகமாயிட்டீங்களா? இன்னும் வரலையே. ஏதோ வந்தாச்சு. நீ கூப்பிட்டேன்னு தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். இவனுங்க கிட்டலாம் அறிமுகமாகணும்னு எனக்கு ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆளே மாறிட்டேன். அது ரொம்ப நாள் ஆச்சு. ஹாய் மியா. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாய் பிரதர். ஹாய், எப்படி இருக்க? டாம், ஒரு நிமிஷம். இவன் பேரு டெட்ஜ், எலக்ட்ரானிக்ஸ் வேலையில் எக்ஸ்பர்ட். இது என் ஃப்ரெண்ட் ரோமன் பியர்ஸ். இவனை ரொம்ப நாளாக தெரியும், ஜெயிலில் மீட் பண்ணேன். மயாமியில் டீலை முடிச்சோன்னு சொன்னல. உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். லொகேஷன் சூப்பரா இருக்கு. நாம செய்யற வேலைக்கு மாளிகையா கிடைக்கும். சரி, விஷயம் என்ன முதல்ல சொல்லுடா. ஆமா, எதுக்காக இத்தனை பேரையும் ஒரே இடத்துக்கு வர வச்சிருக்க? ஒரு பெரிய வேலையை முடிச்சாகணும். நம்ம டார்கெட்டோட பேரு ஹேமன் ரேஸ். இந்த ஊரோட போதை மருந்து கடத்தல் பண்ண எந்த ஆதாரமும் இல்லை, அதனால போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணல. அப்படின்னா அவன்கிட்ட பேங்க் அக்கவுண்ட் இருக்காது. பேங்க் அக்கவுண்ட் இல்லைன்னா எங்கேயாவது பதுக்கி வச்சிருப்பான். சரியா சொன்ன. இந்த ஊர்ல அவனுக்கு 10 குடோன்ஸ் இருக்கு, வெவ்வேறு இடங்கள்ல இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம கொள்ளடிக்க போறோம். எல்லாத்தையுமா? எல்லாத்தையும் தான். என்ன விளையாடுறீங்களா? ஆரம்பிச்சிட்டான்டா. இது என்ன சாதாரணமான விஷயமா? இதுக்காக தான் எங்க எல்லாரும் இங்க வர சொன்னீங்களா? ஏதோ வேலை நினைச்சு வந்தா உயிருக்கே உழ வச்சிருவீங்க போல இருக்கு. உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்.
ஆனா உயிரை இழக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. மண்டையில் ஏதாவது இருந்தால் அதையாவது எடுக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் கிளம்புறேன். இந்த வேலையை செஞ்சு முடிச்சா நமக்கு 100 கோடி ரூபாய் கிடைக்கும். என்ன சொன்ன? அதானே, வாடி வா. 100 இதை பாருங்க, நான் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் அவசரப்படுவேன், உண்மைதான். அதனாலதான் இந்த மாதிரி டக்குன்னு முடிவு எடுத்துட்டு கிளம்பிடுறேன். நீ என்ன தப்பா நினைக்காத. நமக்கு கிடைக்க போற இந்த 100 கோடியையும் சரிசமமா பிரிச்சுக்கலாம். அப்படின்னா ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட 11 கோடி கிடைக்கும். இதுக்கு நான் ரெடி. நானும் 11 கோடியா? அது இருந்தா நான் காலத்துக்கும் வேலை செய்யவே தேவையில்லையே. எனக்கு ஓகே ஒரே தான். நேரத்துல 10 இடத்துல கொள்ளையடிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். சான்ஸே இல்ல. முதல் இடத்துல கொள்ளையடிச்ச உடனேயே அவங்க மத்த எல்லாத்தையும் பாதுகாக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அதான் வேணும்.